வேண்டிய வழி கிடைக்கும். வேண்டியது வழியில் கிடைக்கும். பயணம் துவங்கு. வாழ்க்கை ஒரு பயணம். பழைய ஏற்பாட்டின் விடுதலை பயணம் தொடங்கி புதிய ஏற்பாட்டின் திருத்தூதர்களின் பயணங்கள் வரை விவிலியம் முழுக்க பயணங்கள். நற்செய்திகளில் இயேசுவின் வாழ்க்கையை நாசரேத்தூரிலிருந்து எருசலேம் நோக்கிய ஒரு நேர்கோட்டு பயணமாகவே பார்க்க முடியும். அத்தனை பயணங்களுக்கும் ஆதாரமான ஒரு துவக்க பயணம் திருக்குடும்பத்தின் திருப்பயணம். நிறைமாத கர்ப்பிணியாய் கன்னி மரியாள், நிழல் போல தொடர்ந்து வந்த போராட்டங்கள், ஏரோது போன்ற அதிகார சதிகார சக்திகளின் அச்சுறுத்தல்கள், பரிச்சயம் இல்லாத பாதைகள், பாதுகாப்பு இல்லாத சூழல்கள், இவற்றின் மத்தியில் இயேசுவின் தந்தை புனித சூசையின் வாழ்வு முழுக்க பயணங்கள். பண்பாளர் சூசை பயணத்திற்கு எப்போதும் தயார் நிலையில். அது எப்படி? பரமனின் பராமரிப்பில் அவர் கொண்டிருந்த பற்றுறுதி எல்லா பயணங்களுக்கும் அவரை பக்குவப்படுத்தியது. பழைய ஏற்பாட்டில் பரமன் செய்த பல்வேறு பராமரிப்பு புதுமைகள் பற்றிய படிப்பினை பண்பாளர் சூசைக்கு பரிச்சயமானவை. விசுவாசத்தின் தந்தை ஆபிரகாமின் அன்பு மகன், அப்பா, காணிக்கை செலுத்தப் போகிறோமே, காணிக்கை எங்கே என்று கேட்டபோது, கடவுளே அதையும் கொடுப்பார் என்றார் ஆபிரகாம். வேண்டிய வழி கிடைக்கும், வேண்டியது வழியில் கிடைக்கும் என்று ஆபிரகாம் நம்பினார் என்பதை புனித சூசையப்பர் நம்பினார். விடுதலை பயணத்தின் விந்தைகளையும் விலாவரியாய் அறிந்திருந்தார் புனித சூசை. இறைவன் தெரிந்து கொண்ட இஸ்ராயேல் மக்களுக்கு வாக்களிக்கப்பட்ட தேசம் நோக்கிய பயணத்தில் இறைவன் செய்த புதுமைகள் எத்தனை எத்தனை! செங்கடல் பிரிந்து வழி கொடுத்தது. இஸ்ராயேல் மக்களுக்கு வேண்டிய வழி கிடைத்தது. வேண்டியதெல்லாம் வழியில் கிடைத்தது. கடவுளது பராமரிப்பின் பாங்கினால் செங்கடலின் பாதையில் பகை ஒழிந்தது. பாலைவனத்தில் வானம் மன்னா உணவு பொழிந்தது. பருகுவதற்கு பாறையிலிருந்து தண்ணீர் வழிந்தது. இரவில் குளிர்போக்க வழிகாட்ட நெருப்புத்தூணாக, பகலில் குளிரூட்ட நிழல் சேர்க்க மேகத்தூணாக, காலத்திற்கு ஏற்ப வரலாற்று கடவுள் புது புது வடிவம் எடுத்து வழிகாட்டினார், வழி நடத்தினார். இஸ்ராயேல் மக்களுக்கும் மக்கள் தலைவர்களுக்கும் இறைவாக்கினர்களுக்கும் எப்போதும் வேண்டிய வழி கிடைத்தது. வேண்டியதெல்லாம் வழியில் கிடைத்தது என்னும் உண்மை புனித சூசையப்பர் அறிந்திருந்தது. அது அவர் ஆழ் மனதில் பதிந்திருந்தது. எனவே கணக்கெடுப்புக்காக சொந்த ஊருக்கு எப்படி போய் சேர்வது என்று அஞ்சவில்லை புனித சூசை. தச்சர் சூசைக்கு மரம் சுமந்து பழகிய கழுதை கன்னி மரியா கர்த்தர் இயேசு என்னும் வரம் சுமக்க தயாராகிறது. எங்கே தங்குவது என்று ஏக்கம் இல்லை. தச்சர் சூசையின் கைவண்ணத்தில் தங்குவதற்கு ஏற்ற ஓரிடம் தரமாய் தயாராகும். பாலகனுக்கு பாலுக்கு எங்கே போவது என்று பஞ்சப்பாட்டு அங்கே இல்லை. இடையில் வருவார்கள் இடையர்கள், எளிய மக்கள் எல்லாம் தருவார்கள். வேற்று தேசத்தில் வேண்டிய செலவுகளை சந்திப்பது எப்படி? வேந்தர்கள் வருவார்கள், வரிசையாக வருவார்கள், வரிசையோடு வருவார்கள். பொன்னும் பொருளும் வேண்டிய யாவும் தருவார்கள். அந்த வேந்தர்களுக்கும் வேண்டிய வழி கிடைத்தது. வேண்டியது வழியில் கிடைத்தது, அந்த விண்மீன் வடிவத்தில். இடையர்களும் இடம் தேடி அலைய வேண்டியதில்லை. வானவரின் பாட்டுச் சத்தம் அந்த மாட்டுத் தொழுவத்திற்கு வழிகாட்டும். சில பாட்டுச் சத்தங்களும் பாட்டுச் சந்தங்களும் கூட நம் வாழ்க்கை பாட்டுக்கு வழிகாட்டக்கூடும். கடவுளை கன்னி மரியாள் கருவில் சுமந்தாள். கணவர் சூசை கருத்தில் சுமந்தார். கவனம் முழுக்க கடவுள் தந்த கடமை மீது இருந்ததால் அவர்களுக்கு கவலை பற்றிய கவலை இல்லை. கடவுளை சுமக்கிறோம் என்று அந்த கழுதைக்கு தெரியாது.
நாமும் அப்படித்தான். காலமெல்லாம் கடவுளின் சாயலை, கடவுளின் பாவனையை, கடவுளை நமக்குள்ளே சுமந்து திரிகிறோம். ஆனால் அந்த சாயல் தரும் சக்தியை மறந்து விடுகிறோம். அந்த பாவனையால் வரும் பலத்தை பயன்படுத்த மறக்கிறோம். சக்தி உணர்ந்தால் சஞ்சலம் தீரும். பழைய ஏற்பாட்டு பராமரிப்பு புதுமைகள் குறித்த பரிச்சயம் பரிசுத்த சூசையின் பயணத்திற்கு பலம் சேர்த்தது போல புதிய ஏற்பாட்டின் புதுமை நிகழ்வுகள் நம் வாழ்வு பயணத்திற்கான பாடம் ஆகக்கூடும். பாடத்தின் சாராம்சம்: வேண்டிய வழி கிடைக்கும், வேண்டியது வழியில் கிடைக்கும். பயணம் துவங்கு. இயேசுவிடம் வந்த 10 தொழுநோயாளிகள் போகிற வழியிலேயே பிணி நீங்க கண்டார்கள். நூற்றுவர் தலைவனுக்கு போகிற வழியிலேயே தம் பணியாளரின் பிணி நீங்கிய செய்தி வந்து சேர்ந்தது. வேண்டிய மாற்றமும் முன்னேற்றமும் நம் வாழ்வு பயணத்திலும் போகிற வழியிலே தானாய் வந்து சேரும். பவுலடியாருக்கு தமஸ்கு போகிற வழியிலே பழைய பார்வை போய் புதிய பார்வை கிடைத்தது போல. படகில் பயணம் போய்க் கொண்டிருந்த சீடர்கள் பாதி வழியிலே, அடுத்த வேளைக்கு வேண்டிய அப்பம் அதிகம் இல்லையே, ஒன்றுதானே இருக்கிறது என்று அங்கலாய்த்தபோது, அந்த ஓர் அப்பம் நான் இருக்க வேறொன்றும் வேண்டியதில்லையே என்று அறிவுறுத்துகிறார் ஆண்டவர். அச்சம் அகன்று அவநம்பிக்கை நீங்கி ஏற்ற வழி கிடைக்கும், எல்லாம் வழியில் கிடைக்கும் என்று நம்பி பயணம் செய்ய அழைக்கிறார். அப்போது அது அவர்களுக்கு புரியவில்லை என்றாலும், உலகமெல்லாம் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் என்ற கட்டளை பெற்று பயணம் துவங்கும்போது சீடர்கள் உள்ளுக்குள்ளே நிச்சயம் உணர்ந்து கொள்வார்கள். வேண்டிய வழி கிடைக்கும், வேண்டியது வழியில் கிடைக்கும் என்று. சிலுவை பயணமாக இருந்தாலும் கூட இந்த சித்தாந்தமும் இந்த சிந்தனையும் சிறப்பாய் பொருந்தும். வேண்டியது வழியில் கிடைக்கும். துணை தர சிமியோன் வருவார், துணி தர வெரோனிக்கா வருவார், துணிவை தர தாய் மரியாள் வருவார், துக்கத்தை பகிர எருசலேம் பெண்கள் வருவார்கள். இறைவனின் அதிசயங்களுக்கும் அற்புதங்களுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் எல்லை என்பது இல்லை என்பதை பதிவு செய்வதற்கும் நினைவூட்டுவதற்குமே நம்முடைய விசுவாச விழாக்கள். வணிக மேலாண்மை நிபுணர்கள் பலரும் தொழில் முனைவு வழிகாட்டிகளும் அறிவுறுத்துகிறார்கள். ஒரு பணிக்கான தகவல்கள், தரவுகள், தொடர்புகள், திட்டங்கள், ஆய்வுகள், ஆலோசனைகள், ஆதாரங்கள், ஆதரவுகள் அனைத்தும் 60 முதல் 70% வரை அமைந்தவுடன் ஆரம்பித்து விடுங்கள் அந்த பணியை. வியாபாரம், வீடு கட்டுதல், வீட்டிற்கான வளர்ச்சி திட்டங்கள், வீட்டாருக்கான விசேட நிகழ்வுகள் அனைத்தையும் அவசியமான அடிப்படை தயாரிப்புகளை ஆற்றிய பிறகு ஆரம்பித்து விடுங்கள். அச்சம் வேண்டாம். வேண்டிய வழி கிடைக்கும், வேண்டியது வழியில் கிடைக்கும். அன்னை தெரசால் போல் அருள் நிலையில் ஆழ்ந்திருந்த 1000 புனிதர்கள் பொருள் நிலையில் பூஜ்யத்தில் தொடங்கினாலும் புதுமைகளாலும் புண்ணியங்களாலும் இந்த புவியை நிறைத்திருக்கிறார்கள். மொத்த பயணத்திற்குமான வாகன எரிபொருளும் முன்னமே கிடைத்தால்தான் பயணம் துவங்கும் என்றால் யார்தான் பயணிக்க முடியும்? வேண்டிய எரிபொருளை வழியில் நிறைத்துக் கொள்ளலாம். பயணம் துவங்குங்கள். உங்களுக்கென வாக்களிக்கப்பட்ட கானான் தேசம் நோக்கி உங்கள் முதல் அடியை எதிர்நோக்கோடு எடுத்து வையுங்கள். இலக்கு ஒன்றே இதயத்தில் இருக்கட்டும். இடையில் வருவதெல்லாம் இறைவன் கொடுக்கட்டும். இலக்கு எதிர்காலம், இலக்கு நோக்கிய பயணம் நிகழ்காலம். இலக்கை கொண்டாடும் காலம் வரும். இப்போது பயணத்தை கொண்டாடுவோம். கொட்டி கிடக்கிறது ஆசீர்வாதங்கள், கட்டி கிடக்கிறது நம் கண்கள். வழியெங்கிலும் வளங்கள். விழிகள் திறப்போம்.
வேண்டிய வழி கிடைக்கும். வேண்டியது வழியில் கிடைக்கும். பயணம் துவங்கு.